நெல்லையில் ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் திரவிய சம்பத். அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறாங்க. என்ன விவரங்கள் பதிவு செய்யலாம்? தொழிலாளர்களுக்கு எதிரான சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களுக்கு, கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் மற்றும் திட்ட தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 வழங்க வேண்டும். புதிய பென்ஷன் திட்டம், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தொழிற்சங்க பதிவிற்காக மனு செய்தால் 45 நாட்களுக்குள் பதிவு செய்ததை கட்டாயமாக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறைகளை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து நெல்லை செல்லப்பாண்டியன் ரவுண்டானா அருகே நெல்லை மாவட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இதில் LPF மாநில அமைப்பு செயலாளர் உட்பட அனைவரும் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். முதல் கட்டமாக அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி ஒன்றிய அரசை கண்டித்து இன்று மறியல் செய்ய போராட்டம் செய்ய முடிவெடுத்திருந்தனர். தற்பொழுது நாட்டிற்கு போர் மூண்ட காரணத்தினால் இக்கட்டான சூழ்நிலை இருப்பதால் அந்த போராட்டத்தை தொழிற்சங்கத்தினர் ஒத்திவைத்து அதே போராட்டத்தை அந்த கண்டனங்களை வலியுறுத்தி ஜூலை 9 மீண்டும் மறியல் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.